கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். யாக்கோபு முதலாவது அதிகாரம் 21வது வசனத்துடைய செகண்ட் பார்ட் தியானிக்க இருக்கிறோம். யாக்கோபு 1:21 செகண்ட் பார்ட். ஜெபத்தோடு இந்த செய்திக்குள்ளே கடந்து செல்லும். ஆறுதலே தெய்வமே உம்முடைய திரு சமூகம் எவ்வளவு இன்பமானது. ஆமென். எவ்வளவு இன்பமானது. ஆறுதலின் தெய்வமே உம்முடைய சந்நிதியில் தங்கியிருப்போர் பன்மையிலே பாக்கியவான்கள். உம்முடைய சந்நிதியில் தங்கியிருப்போர் உண்மையிலே பாக்கியவான்கள். தூய மனதுடனே துதிப்பார்கள், துதித்துக் கொண்டிருப்பார்கள். ஆமென். துதித்துக் கொண்டிருப்பார்கள். ஆறுதலின் தெய்வமே உம்முடைய திரு சமூகம் எவ்வளவு இன்பமானது. ஆமென். எவ்வளவு இன்பமானது. உம்மிலே பலன் கொள்ள மனிதர்கள் எல்லாம் உண்மையிலே பாக்கியவான்கள். உம்மிலே பலன் கொள்ள மனிதர்கள் எல்லாம் உண்மையிலே பாக்கியவான்கள். தூய மனதுடனே துதிப்பார்கள், துதித்துக் கொண்டிருப்பார். ஓடினாலும் இலைப்படையார், நடந்தாலும் சோர்வடையார். ஆமென். நடந்தாலும் சோர்வடையார். ஆறுதலின் தெய்வமே உம்முடைய திரு சமூகம் எவ்வளவு இன்பமானது. ஆமென். எவ்வளவு இன்பமானது. கண்ணீரின் பாதையில் நடக்கும் போதெல்லாம் களிப்பான நீரூற்றாய் மாற்றிக் கொள்வார்கள். கண்ணீரின் பாதையில் நடக்கும் போதெல்லாம் களிப்பான நீரூற்றாய் மாற்றிக் கொள்வார்கள். வல்லமை மேலே வல்லமை கொண்டு சியோனை காண்பார்கள். ஆமென். சியோனை காண்பார்கள். ஆறுதலின் தெய்வமே உம்முடைய திரு சமூகம் எவ்வளவு இன்பமானது. ஆமென். எவ்வளவு இன்பமானது. ஆத்மா தேவனே உம்மையை நோக்கி ஆர்வமுடன் கதறுகின்றது. ஆத்மா தேவனே உம்மையை நோக்கி ஆர்வமுடன் கதறுகின்றது. வல்லமும் உடலும் ஒவ்வொரு நாளும் கம்பீரித்து சத்தமிடுது. ஆமென். கம்பீரித்து சத்தமிடுது. இயேசுவின் நாமத்தினாலே ஜெபங்கள் பிதாவே, ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். ஜெயந்தி அக்கா எங்க சம்பந்தி அம்மா, பிரைஸ் தி லார்ட். செல்வி டீச்சர், பிரைஸ் தி லார்ட். நாகரத்னம் அம்மாள், பிரைஸ் தி லார்ட். கவிதா சிஸ்டர், பிரைஸ் தி லார்ட். இப்ப நம்ம செய்திக்குள்ளே கடந்து வருகிறோம். இந்த முதல் வசந்த வாசத்துக்குள்ள செகண்ட் டைம் பார்க்கிறோம். யாக்கோபு முதலாவது அதிகாரம் 21 ஆகையால்ங்கிறது என்னன்னா கோபம். முன்னாடி பார்க்கிறோம், ஒரு கோபத்தை பார்க்கிறோம், மனுஷனுடைய கோபத்தை பார்க்கிறோம். இதெல்லாமே இருந்தா என்ன நடக்காதுன்னு அப்படி கேட்டீங்கன்னா, நீங்கள் எல்லாவித அழுக்கையும் கொடிய துர்க்குணத்தையும் ஒழித்து விட்டு உங்கள் உள்ளத்திலே நாட்டப்பட்டதாயும் உங்கள் ஆத்துமாக்களை ரட்சிக்க வல்லமா இருக்கிற வசனத்தை சாந்தமாக ஏற்றுக்கொள்ளும். இதான் இன்னைக்கு நம்முடைய செய்தி. ஏற்கனவே நான் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் பார்ட் இன்னைக்கு செகண்ட் பார்ட். செகண்ட் பார்ட்டை உங்களுக்கு நான் ஒரு கற்பனை உலகத்திற்குள்ள கொண்டு போக போகிறேன். கற்பனை உலகம், இமேஜினேஷன். உங்களுக்கு கற்பனை பண்ண முடியுமா? எஸ், முடியும். ஏன் முடியாது? இங்க ஒரு சிலர்லாம் இருக்கிறீங்க, அவங்கெல்லாம் ஒரு டிராமா போட்டாங்கன்னா அப்படி ஒரு ஆச்சரியமா இருக்கும். நான் பார்த்திருக்கேன். செல்வி டீச்சருடைய டிராமாலாம் நான் பார்த்து ரசிச்சிருக்கிறேன். சரி, நம்ம போக போயிடும் ஒரு இடத்துக்கு. அது ஒரு தோட்டம். அந்த தோட்டத்துல என்னெல்லாம் மரங்கள் இருக்கு அப்படின்னு காட்டுறேன். இப்படி மரங்கள் இருக்குமான்னு என்கிட்ட கேட்காதீங்க, நான் கற்பனை அப்படின்னு நான் சொல்லிட்டேன். இந்த தோட்டத்துக்குள்ள நான் உங்களை கூட்டிட்டு போறேன். போகும்போது ஒரு மரம் பயங்கரமா இருக்கு, பார்த்தா பயமா இருக்கு. அந்த மரத்துக்கு பேர் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, கலாத்தியர் 5வது அதிகாரம் 19. கலாத்தியர் 5:19. இது முதல் மரம்.
அவைகள் விபச்சாரம், வேசித்தனம். 2 மரத்தை காட்டுறேன். ஒரு மரத்துக்கு பேர் என்ன கேட்டீங்கன்னா விபச்சாரம்னு சொல்லி எழுதியிருக்கு. அது பார்க்கவே பயமா இருக்கு. இன்னொன்னு வேசித்தனம். 2 ஒன்றா வேறையா அப்படின்னு கேட்டா வேற. பைபிள்ல 2ஐயும் 2ஆ போட்டானா 2 தான், ஒண்ணு கிடையாது. இது எங்க இருந்து எனக்கு கிடைச்சது தெரியாது. ஆனா நான் உங்களுக்கு சொல்றேன், தப்பா இருந்தா தூரத்துக்கு போட்டுருங்க, கரெக்டா இருந்தா இதை செய்ய சொல்லல, இதனுடைய விளக்கத்தை தான் நான் சொல்றேன். ஒன்று விபச்சாரம். இந்த விபச்சாரம் அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு பணத்துக்காக ஒரு பெண் ஆணை கூப்பிடுறது ஒரு விபச்சாரம். அவளுக்கு பணம் தேவையா இருக்கு, அது அவளுடைய பிசினஸ், தொழில். இந்த தொழில அதை வெக்கப்பட மாட்டான். இது ஒரு மரம், அது பெரிய ஒரு பெண் மாதிரி இருக்கான்னு வச்சுக்கோங்களேன். அந்த மரத்துல கண்மை எல்லாம் போட்டிருக்கு. நான் சொல்லிட்டேன், கற்பனையில நான் சொல்ல போறேன், நீங்க இதை தப்பா நடத்தக்கூடாது. அந்த மரத்துக்கு லிப்ஸ்டிக் எல்லாம் போட்டிருக்கீங்க. லிப்ஸ்டிக் போட்ட மரத்தை பார்த்திருக்கீங்களா? இருக்கு, தோட்டத்துல இருக்கு. அடுத்து பாத்தீங்கன்னா வேசித்தனம். இது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இது பணத்துக்காக செய்யறது கிடையாது, ஒரு அது ஜாலிக்காக செய்யறது. ஒரு தடவை ஒருத்தர் என்கிட்ட போன்ல கேட்டாரு, சார் நம்ம காசு கொடுத்து போறதாங்க சார் தப்பு. ஒரு பெண் ஆசையா என் மேல ஒரு அன்பு நிமித்தம் கூப்பிட்டு, திருமணமான பெண், கணவன் போயிட்டாரு, நீ என் கூட போய் நாள் ஜாலியா இருந்துட்டு போ அப்படின்னு கூப்பிட்டான். அது ஒரு மரம். அந்த மரத்துக்கு பேரு வேசித்தனம். சரி, வேசித்தனம்னு ஒரு மரம் இருக்கு. அந்த மரத்தை நீங்க வெளியில பாத்தீங்கன்னா ரொம்ப அழகா இருக்கும். நல்லா சேலையெல்லாம் கட்டி முக்காடெல்லாம் போட்டு அப்படியே என்னை பார், என் பரிசுத்தத்தை பாருங்கிறது மாதிரி அந்த மரம் காட்டும். ஆனா உள்ள இருக்கிறது தப்பு. சரி, 2 மரத்தை நான் காய்ச்சிட்டேன். 3வது மரத்தை உங்களுக்கு காட்டுறேன். அது அசுத்தம். அசுத்தம், சுத்தத்திற்கு ஆப்போசிட் அசுத்தம். இந்த மரத்தை பார்த்தாலே நான் வாந்தி வருது, ஏன்னா அப்படி ஒரு அசுத்தமான மரம். இந்த மரமும் எங்க இருக்குது? இந்த தோட்டத்துக்குள்ளதான் இருக்குது. ஒவ்வொரு மரமா உங்களுக்கு கூட்டிட்டு போறேன் தோட்டத்துக்கு. அடுத்து பாருங்க, மரத்துக்கு பாருங்க, காம விகாரம். காமம்ங்கிறது ஒரு ஆண்டவர் நமக்கு கொடுத்த ஒரு உண்மையிலே ஒரு வரம். நான் இல்ல நான் சொல்ல மாட்டேன். உங்களுக்கு அன்புங்கிற செய்தியை நான் உங்களுக்கு சொல்லும்போது, அகாபேங்கிற ஒரு அன்பு தெய்வீக அன்பு. 2வது ஒரு அன்பை காத்தேன், அது மாமிசத்தின் அன்பு, பிலோ. அந்த பிலோங்கிற ஒரு அன்பு இல்லை அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, நமக்குள்ள இன விருத்தி நடக்காது. இன விருத்திங்கிறது கணவன் மனைவி, அது அங்க இருக்கும், இது இங்க இருக்கும். ஐயா, நான் அந்த பொண்ணை தொடரலாம் கூடாது, தப்பு. அந்த பொண்ணு என்ன சொல்றது, என் புருஷன் தான், ஆனா நான் தொட்டானா எங்க அம்மா என்னை வைவாங்க. இப்படி இருந்தா பிள்ளைய வரக்காது. ஆனா அவங்க நமக்குள்ள ஆண்டவர் என்ன கொடுத்திருக்காரு? காமம் அப்படின்னு ஒண்ணு கொடுத்திருக்காரு. மிருகத்திற்கும் மனுஷனுக்கும் என்ன வித்தியாசங்கிறத நான் உங்களுக்கு சொல்றேன். இது ஒரு ஸ்டார்டிங்னால கொஞ்சம் டீப்பா போகணும். உங்களுக்கு பிடிச்சாலும் சரி, பிடிக்கலாம், காதை பத்தி போங்க. சரி, ஒரு நாய் எடுத்துக்கோங்க, டாக், DOG, டாக். அந்த நாய் தன்னுடைய இன விருத்தி அடையிற ஒரு டைம் வச்சு, ஹீட் பீரியட் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த ஹீட் பீரியட்ல மாத்திரம் தான் அந்த பெண் நாயோட இணைந்து குட்டி போடும். மற்ற நேரம் 2 பேரும் விளையாண்டுட்டு இருப்பாங்க, எனக்கு தட்டும் இங்க தட்டும் விளையாடும், ஆனா செக்ஸ் பண்ணாது. ஆனா மனுஷன் மட்டும்தான் இந்த காமத்தை ஒரு இன்பமாக மாத்திட்டான். சரி, அது ஒரு பக்கம் இருக்கட்டும். காம விகாரம். நான் சொன்னேன், காமம்ங்கிறது ரைட் ஃபீலிங், விகாரம்ங்கிறது என்னன்னா தப்பு தப்பா கற்பனையில பல வகையான காரியத்தை செய்வது. ரைட், இது காம விகாரம்ங்கிறது ஒரு மரம். இந்த மரத்தை பார்த்தீங்கன்னா எப்படி இருக்கும் அப்படின்னு நான் சொல்றேன் உங்களுக்கு. யாருனாலும் அதை பார்த்தனாலே அது தொத்து கொடுத்துருவாங்க. அந்த அளவுக்கு தனக்கு ஒரு ஈர்ப்பு சக்தி இருக்கும். அந்த ஒரு மரம் இந்த தோட்டத்துக்குள்ள உட்கார்ந்துகிட்டு. சரி, அடுத்து பாருங்க, 20வது வசனம், கலாத்தியர் 5:20, விக்கிர ஆராதனை. இந்த மரத்துக்கு பிறகு விக்கிர ஆராதனை. விக்கிரகம் என்றால் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, அது ஒரு மரத்தால் செய்யப்பட்ட ஒரு சிலை விக்கிரகம். அதுக்கு கண் இருக்கும், பார்க்க முடியாது, காது இருக்கும், கேட்காது, வாய் இருக்கும், பேசாது, எல்லாமே இருக்கும், ஆனா எதுவுமே யூஸ் ஆகாது. மக்கள் அதை என்ன செய்வாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, அது முன்னாடி போய் விழுந்துருவாங்க, பொத்துன்னு விழுந்து அதை வணங்கி 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 அப்படியே அதை. இது விக்கிரகம். ஆண்டவர் இந்த விக்கிரகத்திற்கு விரோதி, பயங்கரமான விரோதி. நான் தான்ப்பா உன்னைய பாலும் தேனும் ஓடுகிற தேசத்துக்கு கொண்டு வந்தேன்னு சொல்லுவாரு. இவங்க உடனே பாத்தீங்கன்னா ஒரு விக்கிரகத்தை வச்சுட்டு முன்னாடி டான்ஸ் ஆகிட்டு இருப்பாங்க. இது நிறைய ஆழமான காரியங்கள் இருக்குது. இதுல மட்டும் ஒரு வசனத்தை நான் ஆக்சுவலா வசனம் இல்லாம நான் சொல்லவே மாட்டேன்.
ஆனா இன்னைக்கு ஒரு வித்தியாசமான செய்தியா இருக்கட்டுமே அப்படின்ட்டு நான் வசனம் இல்லாமலே நான் சொல்லுவோம் அப்படின்னு நான் நினைச்சேன். ஆனாலும் ஆவியானவர், பரிசுத்த ஆவியானவர் வசனத்தை சொல்லலைன்னா நீ சுட்டுப்படுவேன்ட்டார். அதனால உங்களுக்கு வசனத்தை காட்டுறேன். விக்கிர ஆராதனைக்கு வசனம் ஏசாயா 44வது அதிகாரம் 16வது வசனம். மேட்டர் உங்களுக்கு சொல்கிறேன், நீங்க வாசிக்கலாம். இஸ்ரேல் மக்கள் அடிமையா வந்தாச்சு. எங்க வந்துட்டாங்க? பாபேல் வந்தாச்சு. இப்ப அந்த எரேமியா கூடவே வந்துட்டார். அது குறித்து உங்களுக்கு நான் ஏற்கனவே சொல்லி கொடுத்திருக்கேன். எரேமியா அந்த ராஜா சொல்றாரு, எரேமியா நல்ல மனுஷன், இவன் கொஞ்சம் அது நிதானமா கூட்டிட்டு போ அப்படிங்கிறாரு. அவர் அப்படி நிதானமா கூட்டிட்டு ஒரு ஆப்ஷன் கொடுத்துறாரு. இங்க இருக்கணும் இரு, இல்ல அடிமையா வந்தாலும் வா, உனக்கு டிரான்ஸ்போர்ட் செலவு கூட நான் உனக்கு கொடுத்துருவேன் அப்படின்னு சொல்லி விலங்கு கூட போடக்கூடாதுன்னு சொல்லி வச்சிருந்தாரு. அப்படி வந்த எரேமியா அந்த மக்கள்கிட்ட என்ன சொல்றாருன்னு பாத்தீங்கன்னா, எரேமியா 44வது அதிகாரம் 14வது வசனம், எகிப்து தேசத்திலே தங்கவும் மறுபடியும் தங்கள் ஆத்மா வாஞ்சிக்கிற யூதா தேசத்திலே குடியேறக்கும் அங்கே திரும்பி போகவும் வேண்டும் என்கிற அந்த மீதியான யூதர்களே தப்பி போனவர்களாகிய அவர்கள். அதாவது தப்பி போன மீதி தான் எல்லாரும் போக முடியாதுன்னு சொல்லி கிளியரா சொல்லிட்டாரு. அப்பொழுது இந்த ஒரு வார்த்தையை, தேவ வார்த்தையை சொன்ன உடனே தங்கள் ஸ்திரீகள் அந்நிய தேவர்களுக்கு தூபம் காட்டினதாக அறிந்த எல்லா புருஷரும், அதாவது தங்கள் மனைவிமார்கள் ஜீவனுள்ள தேவனை விட்டுட்டு அந்நிய தேவர்களுக்கு தூபம் காட்டுறாங்க தெரியும். தேவனுக்கு எல்லா புருஷர்களும் பெரிய கூட்டமாய் நின்று எல்லா ஸ்திரீகளும் எகிப்து தேசத்தின் பத்ரோஸ்லே குடியிருந்த சகல ஜனங்களும் எரேமியாவுக்கு பிரதியுத்தரமாக. அது பாருங்க என்ன அழகா ஆவியானவர் யாரு சொல்றா, எத்தனை எல்லாரும் 100% எல்லாம் நினைச்சாங்க எரேமியாவுக்கு விரோதம் என்னன்னு பேசிட்டு இருக்காங்க. என்ன சொல்றாங்க கேட்டீங்கன்னா 18வது வசனம். எரேமியா 44வது அதிகாரம். ஸ்டாலினுக்கு நான் அந்த விக்கிரகத்தை குறித்து ஏசாயா நான் வசனத்தை காமிச்சு அதுல இருந்து ஸ்டாலினுடைய ஸ்ட்ரென்த்தே மாறிடுச்சு. சரி, இப்ப இங்க எரேமியா 44வது அதிகாரத்துக்கு வருவோம். 18வது வசனத்தை சொல்றேன். நாங்கள், அதாவது எரேமியா சொல்றாரு, எப்பா நீங்க வந்துட்டீங்க, மீதியான டிக்கெட் தான் போக முடியும், எல்லாரும் போக முடியாதுன்னு சொல்றாரு. அப்ப அவங்க என்ன கேட்டுக்கணும்னா, ஐயா நாங்க அந்த மீதியானக்குள்ள எப்படி வருது, எங்களை எங்க தேசத்துக்கு போகணும், அடிமையா வந்துட்டோம் அப்படின்னு கேட்காம அந்த விக்கிரம் அவங்க இருதயத்துக்குள்ள உட்கார்ந்துட்டு இருக்கு. நாங்கள் வானராக்கிக்கு தூபம் காட்டினாலும் அவளுக்கு பானபலி வார்க்கினாலும் போன முதற்கொண்டு, அதாவது காட்டாமல் நாங்க இந்த வானராக்கிங்கிற ஒரு கடவுள், எங்க கடவுள், அதாவது எக்கோக்கா தேவன்னா அதெல்லாம் கிடையாது. இந்த வானராக்கிங்கிற கடவுளுக்கு நாங்க இந்த தூபத்தை நிப்பாட்டணும். என்னைக்கு நிப்பாட்டணும் அன்னைக்கு நாங்க இங்க வந்துட்டோம். பாருங்க என்ன மோசமா இருக்காங்க. 19 மேலும் நாங்கள் வானராக்கிக்கு தூபம் காட்டி அவளுக்கு பானபலிகளை வார்த்த பொழுது நாங்கள் எங்கள் புருஷனுக்கு அனுமதி இல்லாமல் அவளுக்கு பணியார சுட்டோம். எல்லாத்தையுமே தெரிஞ்சு வந்துட்டாங்க. இதுதான் விக்கிரகம். சரி, இப்ப நான் உங்களுக்கு ஸ்டாலின் மாதிரி ஒரு சிலர்லாம் லேட்டா வந்திருக்காங்க, அவங்களுக்காண்டி சின்னதா ஒரு ரிவிஷன். இப்ப நம்ம வசனம் என்ன வசனம் வாசிக்கிறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, யாக்கோபு 1வது அதிகாரம் 21வது வசனம். ஆகையால் நீங்கள் எல்லாவித அழுக்கையும் கொடிய துர்க்குணங்களையும் ஒழித்துவிட்டு உங்கள் உள்ளத்திலே நாட்டப்பட்டதாயும் உங்கள் ஆத்துமாக்களை ரட்சிக்க வரும் வசனத்தை சார்ந்த வேண்டும். இப்ப ஏசாயா 44வது அதிகாரம், இங்கே எரேமியா 44 தான். சரி, நல்லா கேட்டுக்கணும். இப்ப நம்ம ஒரு தோட்டத்துக்குள்ள கூட்டிட்டு போயிட்டு அங்க பயங்கரமான மரங்கள் இருக்கு. அது என்ன மரம், என்னென்ன மரத்தெல்லாம் நான் காமிச்சிட்டேன் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, கலாத்தியர் 5வது அதிகாரம் 19வது வசனம். விபச்சாரங்கிற மரத்தை காமிச்சிட்டேன், வேசித்தன்ற மரத்துக்கு 2 வித்தியாசத்தை காட்டுட்டேன், அசுத்தம் காம விகாராகம் 20 வசனம், விக்கிர ஆராதனை முடிச்சாச்சு. பில்லி சூனியம் அது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இது ஒரு பயங்கரமான ஒரு சாத்தானுடைய ஏவுதல். உங்களுக்கு யாரையாவது பிடிக்கலன்னா அந்த பில்லி சூனியம் வைப்பாங்க. அந்த பில்லி சூனியம் என்ன செய்யணும்னா, அவங்க வாழ்க்கையவே கையை காலை கட்டி எந்த மருந்து போய் வேலை செய்யாதபடி ஆக்கி வச்சுவாங்க. அது பேர் பில்லி சூனியம். இப்ப உங்களுக்கு நான் மரத்துக்கு வாங்க ஒரு மரம் காட்டுறேன், அது ஒரு பேர் போட்டிருக்கு, பில்லி சூனியம். அந்த பில்லி சூனியங்கிற மரத்தை நீங்க பார்க்கும்போது நீங்க ஆடி போயிருவீங்க.
ஏன் ஆடி போயிருங்க அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா அது அவ்வளவு ஒரு சக்தி நிறைந்தது. நீங்க கேட்கலாம் அதுக்கு சக்தி இருக்கா? எஸ், ஏன் இல்ல, இருக்கு. ஆண்டவர் இருக்காரா? இருக்காரு. சாத்தான் இருக்காரா? இருக்காரு. ஆண்டவருக்கு எப்படி வல்லமை இருக்கோ சாத்தான் தன் வல்லமையை உபயோகித்து இந்த பில்லி சுனிங் ஒரு காரியத்தை செய்வார். குறிப்பா கேரளாலாம் அது பயங்கர ஃபேமஸ். நம்ம அங்க போறது கிடையாது. அந்த மரத்தை பாத்தீங்கன்னா நீங்க ஓடியே போயிருங்க. எல்லா மரத்தையும் பார்த்து ஓடணும். பில்லி சுனிங்கிற ஒரு மரத்தை காட்டுறேன். அடுத்து பாருங்க, பகைகள். இந்த பகைங்கிறது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு கோபம். பகைங்கிறது இருதயத்துக்குள்ள உட்கார்ந்து சின்ன பிள்ளைகளுக்கே சொல்லிக் கொடுப்பாங்க. என்ன சொல்லிக் கொடுப்பாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, பாப்பா நீ அங்க போயிடாத, நம்ம குடும்பமும் அவங்க குடும்பமும் பகை இருக்கு, அங்க போயிடாத, அவங்க மோசமானவங்க, அவங்க நம்மளை அப்படி பண்ணுனாங்க இப்படி பண்ணுனாங்க சொல்லி 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 அந்த சின்ன பிஞ்சு இருதயத்துல அந்த வேற போட்டுருவாங்க. அந்த புள்ள வளர்ந்தானா அது அறுவாளை தூக்கி அங்க வெட்டிட்டு இருக்கு. அது அந்த மரத்துக்கு பேரு பகை. அடுத்து பாருங்க, விரோதங்கள். பகைக்கு அடுத்த ஸ்டெப் விரோதம். இப்ப நீங்க ஒருத்தரை பாக்குறீங்க, நல்லா இருக்கீங்களா, நல்லா ஆண்டவர் எங்களை ஆசீர்வதிக்கிறாங்க அப்படிங்கிற பல காரியங்கள் நம்ம சொல்லி 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 ஒரு சந்தோஷமான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துகிட்டு இருக்கோம். அந்த பகைங்கிற ஒண்ணு உள்ள போய் சாத்தான் போடுவான். அப்புறம் அது வர்றன கிளம்பிட்டு வரும். அது உங்களை எப்படா அடிக்கலான்னு காத்துக்கிட்டு இருக்கும். சரி, இந்த மரத்துக்கு பிறகு பகை மூஞ்சி எப்படி இருக்கும், இருக்கும். அது என்ன ஒரு பியூட்டி அப்படின்னு கேட்டீங்கன்னா, உங்க வசனம் மறந்து போயிடும், எல்லாம் மறந்து போயிடும். ஆனா நீங்க யாராவது சொல்லியிருப்பீங்களா, அந்த வார்த்தை மட்டும் மறக்க மாட்டாங்க. நீயே என்னைய இப்படி கையை நீட்டி இப்படி 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 சொன்ன அந்த நேரம் அந்த அக்கா என்ன சுடிதார் போட்டிருந்தா கூட மறக்காது. அந்த அளவுக்கு அது எங்க போய் உட்கார அந்த மரம் ஸ்ட்ராங்கா வேறு. மற்ற மரத்துக்கு கூட வேக்கு எவ்வளவு இருக்கும் தெரியாது. இந்த பகைங்கிற மரத்துக்கு வேறு ஆழமா போய் 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 பிடிச்சிட்டு இருக்கும்ல. அவங்க வாழ்க்கையை ஒண்ணு இல்லாம அழிச்சுக்கணும். சரி, அடுத்த மரத்தை பார்ப்போம் நம்ம. பகை, கோபங்கள். பகையில இருந்து அடுத்து கோபமா மாறுது. கோபம் எப்படி அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த கோபங்கிறது மட்டும் உங்க இருதயத்துக்குள்ள வந்துச்சுன்னா, நான் உங்களுக்கு டீட்டெயிலா சவுல காமிச்சேன். இந்த கோபம் காது கேட்காம இருந்துச்சு, யார் சொன்னாலும் கண்டுக்க மாட்டான். அப்புறம் காது கேட்க ஆரம்பிச்சிச்சு. தாவீதை புகழ்றதை கேட்ட உடனே அங்க வர ஆரம்பிச்சிருச்சு. அந்த கோபம் வந்து 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 அவன் பட்டயத்தால செத்தான். அது போல இன்னைக்கும் இந்த கோபம், பகை இதெல்லாம் உங்களுக்குள்ள வந்துருச்சுன்னா உங்க ஆயுசு முடிஞ்சிடும். அடுத்த மரத்துக்கு போமா நம்ம. கோபம், சண்டைகள். ரெண்டு மரம் இன்னொரு மரத்தோட சண்டை போடும். இந்த சண்டை போடுற மரத்தை சொல்றதுக்கு ஒரு அன்பான மரத்தை நான் உங்களுக்கு காட்ட போறேன். இது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, மரத்தை குறித்து நம்ம பேசுறதுனால ஒரு மரத்தை வச்சு ஒரு கதையை நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். ஒரு பெரிய ஒரு காடு இருந்துச்சு. அந்த காட்டுல 3 மரங்கள், எல்லாம் உயரமான மரங்கள், எல்லாம் நெடு நெடு நெடுன்னு இருக்கு. ஆண்டவர் நோக்கி ஜெபிக்குது, ஆண்டவரே நாங்க மரங்களா வந்துட்டோம், நாங்க உனக்கு பிரயோஜனமா இருக்கிற மரமாக மாத்தாங்கப்பா, சும்மா கண்டதுலாம் நாங்க போய் இருக்கக்கூடாது, உங்களுக்கு பிரயோஜனமா இருக்கிற மரங்களா எங்களை மாத்தி கொடுங்கன்னு சொல்லி. அப்ப ஒரு உட்கட்டம்னா மரத்தை வெட்டி கொண்டு போய் கொடுக்கறவன் வந்து நல்ல ஒரு மரத்தை எடுத்து வெட்டுறான். இந்த மரம், ஆண்டவரே வெட்டிட்டாண்டவரே, என்னை எங்க கொண்டு போறான்னு தெரியாது, ஆனா நீங்க சரியான இடத்துல என்னை கொண்டு போ. அவன் கொண்டு போவான், பெத்தலேயமுக்கு கொண்டு போயிட்டான். பெத்தலேயமுக்கு என்னையா வேலை, ரொம்ப குட்டி ஊராச்சு, இந்த குட்டி ஊர்ல என்னை கொண்டு வைக்க போறீங்க அப்படின்னு சொல்லி. சரி, ஏதாவது நல்ல இடத்துல கொண்டு வச்சா ரைட்டு தான் அப்படின்னு சொல்லி பாட்டா மாட்டு தொழுவத்தை கொண்டு போய் வச்சுட்டான். என்னையா மாட்டு தொழுவது முடியாது, அது என்னதான் முன்னணையா மாத்திட்டான். முன்னணை அப்படின்னா இந்த மாடுகள் இதுலதான் ஆகாரம் சாப்பிடும். அந்த அளவு ஒரு சின்ன ஒரு குட்டி ஒரு இது மாதிரி செஞ்சு வச்சிட்டான். அங்க வருத்தத்தோடு இருக்கிற மரத்திற்கு நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவ அங்க முன்னாடி கொண்டு போய் வைக்கிறாங்க. அந்த மரத்துக்கு ஒரே சந்தோஷம், ஆஹா எவ்வளவு சந்தோஷம், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து குட்டி பேபி என் முன்னாடி வச்சிருக்காங்க. அந்த மரம் ரொம்ப சந்தோஷமாச்சு. 2வது மரத்தை வெட்டுறதுக்கு ஒருத்தர் உட்கட்டர் மரத்தை வெட்டுறதான் அவர் வேலை. வெட்டினாரு, வெட்டிட்டு போய் ஒரு போட் ஆக்கிட்டாரு. ஐயோ, அந்த மரம் ஒரே வருத்தமா இருந்துச்சு. என்னையா மரத்தை நான் எவ்வளவு அழகா இருந்தேன், நான் என்னை வெட்டி மீன் பிடிக்கிறதுக்காக என்னை தூக்கி போட்டேங்கன்ட்டு அந்த உப்பு தண்ணீர் தூக்கி போட்டான். ஒரே அழுக, உப்பு தண்ணீர்ல இருந்து அழுகுது. ஐயோ ஆண்டவரே, ஏற்கனவே அந்த உப்பு தண்ணி நான் கண்ணீர் வர வருது ஆண்டவரே. கடைசியில பாத்தீங்கன்னா ஒரு நாள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வர்றாரு. அந்த போட்டை யாரு வாங்கினானா, பேதுரு வாங்குறாரு.
பேதுரு வாங்கி அந்த போட்டை என்ன செஞ்சிட்டாரு, நம்ம ஃபேன் வேண்டாமா பறக்கும். சோ பேதுரு அந்த போட்டை வாங்குறாரு. அந்த போட்ல உட்கார்ந்து ஆண்டவர் மெசேஜ் கொடுக்கிறார். இது 2வது மரம். 3வது மரம் சிலுவை. அந்த 3வது மரத்தை பார்த்தீங்கன்னா சிலுவையா மாறும் பொழுது ஒரு அழுகு. ஏன்னா அதுக்கு முதல் நியூஸ் வந்துருச்சு, பரபாஸ் உண்மையில் அடிக்கப்பட போகிறார். அதுக்குப்பட்ட வேதனைக்கு அளவே இல்லை. ஐயோ, இப்படி என்னைய ஒரு கேவலமான மனுஷனுக்கு அடிக்கிறதுக்காக ஆண்டவரை என்னை உண்டு பண்ணீங்கன்னு சொல்லி. ஆனா அந்த மரத்துல நம்முடைய ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து கட்டேசு சொட்ட ரத்தத்தை சிந்திக்கிறார். இப்படிப்பட்ட மரங்களும் இருக்கிற மாதிரி இப்ப நான் உங்களுக்கு காட்டுறேன் ஒரு தோட்டம். அந்த தோட்டத்துல என்னெல்லாம் இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, சண்டை, பிரிவினை, மார்க்க பேதங்கள், பொறாமை, 21 கொலை, கலாத்தியர் 5, பொறாமை, கொலை வெறிகள், களியாட்டங்கள், இத்தனை மரங்கள் உள்ள உட்கார்ந்துட்டு இருக்கு. இப்ப இந்த நிலத்துல என்ன நடக்கணும் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, யாக்கோபு 1வது அதிகாரம் 21வது வசனம். இந்த மரத்தெல்லாம் இங்க நம்ம பார்க்கும்போது, நீங்கள் எல்லாவித அழுக்கு கொடிய துர்க்குணங்களையும் ஒழித்துவிட்டு உங்கள் உள்ளத்திலே நாட்டப்பட்டதாயும் உங்கள் ஆத்துமாக்களை ரட்சிக்க உங்கள் சாந்தமான வசனத்தை, ஆத்துமாக்களை ரட்சிக்கிற வசனத்தை நம்ம ஏற்றுக்கலாம். அப்ப இந்த பொறுப்பை யார்கிட்ட கொடுக்கலாம் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, ஒரே ஒருத்தர் தான் இதை செய்ய முடியும். நான் சொன்ன இத்தனை மரத்தையும் அழிச்சிட்டு அவர் என்ன மரத்தை அவர் அங்க உண்டு பண்ண போகிறார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்ப எந்த மரங்கள் வரணும் அப்படின்னா, கலாத்தியர் 5வது அதிகாரம் 22 ஆவியின் கனியோ, பரிசுத்த ஆவியானவர் அப்படின்னு ஒரு நபர் இருக்காரு. அவர் யார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, பிதாக்கு ஈக்குவல், குமாரனா இயேசு கிறிஸ்து ஈக்குவல் பரிசுத்த ஆவியானவர். அவர் பரலோகத்தில் இருக்காரு. நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஜெபிக்கணும். ஜெபிச்சானா பிதாவுடைய இருதயத்திலிருந்து அவர் வருவார். வந்து அவருக்கு மாத்திரம் என்ன வல்லமை இருக்குன்னா, இப்ப இத்தனை மரத்தையும் புஷ்ஷுன்னு ஒரு போது ஊதுவார். அக்னினால என்ன செய்வாரு, அழிச்சு விடுவார். அழிச்சிட்டு அவருடைய பவர் அவங்களுக்கு நான் காட்டுறேன். அவருடைய பவர் என்ன பவர் அவருக்கு இருக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா, வாசிப்போமா, 1 கொரிந்தியர் எடுத்துக்கொள்ளுங்கள், 3வது வசனம். 1 கொரிந்தியர் 3வது அதிகாரம் 13வது வசனம். 1 கொரிந்தியர் 3:13. அவன் அவனுடைய வேலைப்பாடு வெளியாகும், நாளானது அதை விலகு பண்ணும். ஒருவன் அந்த அஸ்திபாரத்தின் மேல் பொன் வெள்ளி விலையேறப்பட்ட கல், மரம், புல் வைக்கோல். மரம், புல், வைக்கோல். இந்த மரம், புல், வைக்கோல்ங்கிறதெல்லாம் வச்சிருந்தாங்கன்னா, இந்த ஆவியான அதோட சொரண போகும்போது அப்படி அழிச்சு போவார். அக்னியினாலே வெளிப்படும். அக்னி அதை சோதிக்கும். இப்ப ஆவியானவர் இந்த தோட்டத்தில் அப்படியே வர்றாரு. சொரண வரும்போது இப்ப நான் சொன்ன மரங்கள் அத்தனையும் அழிச்சு போட்டாரு. அழிச்சுக்கிட்டு அவர் புது மரத்தை அழிச்சாரு, உண்டு பண்ணிடுறாரு. இந்த மரம் தான். இந்த மரம் இருந்தால்தான் 21 வசனம், உங்கள் ஆத்துமாக்களை ரட்சிக்க வல்லமை இருக்கிற சாந்தமான வசனத்தை ஏற்றுக்கொள்ளலாம். சரி, இது என்ன அப்படின்னு பார்ப்போம். கலாத்தியர் 5வது அதிகாரம் 22வது வசனம். ஆவியின் கனியோ அன்பு. இப்ப பாருங்க, நான் ஒரு மரத்தை கூட்டு போறேன். அந்த மரத்துல ஒரு போர்டு வச்சிருக்காங்க. இந்த மரத்துக்கு பேரு அன்பு. நீங்க கிட்டு போனோம்னா அப்படியே உங்க தலையை உங்களை அப்படியே ஒரு தட்டி பார்க்குது. பிரதர் நல்லா இருக்கீங்களா பிரதர்? தோட்டத்துக்கு வந்திருக்கீங்கல்ல, நாங்கெல்லாம் புது மரங்கள்ங்க, இதெல்லாம் முன்னாடி கிடையாது. ஆவியானவர்னால தான் நாங்கெல்லாம் வந்தோம். இந்த அன்பு இருக்க இருக்க நீங்க என்ன செய்யணும் தெரியுமா பிரதர்? வசனத்தை நீங்க வாசிக்கணும். வசனத்தை வாசிக்கும் போது தேவ அன்பு அது வெளிப்படும் பிரதர் அப்படின்னு அந்த மரம் உங்களுக்கு புத்தி சொல்லும். எவ்வளவு நல்ல மரம் பாத்தீங்களா? 2வது அன்புக்கு அடுத்த மரத்தை பாத்தீங்க, சந்தோஷம். அந்த சந்தோஷம், அந்த மரம் ஒரே ஜாலியா டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்கு. கை தட்டுறது டான்ஸ் ஆடுது, கை தட்டுறது டான்ஸ் ஆடுது. இப்ப பழைய மரங்கள்லாம் போச்சு, போயிருந்து. ஆனா இந்த மரம் ஒரே டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்கு. நீங்க போய், மரமே உன் பேர் என்ன போட்டு அதை எழுது பார்க்க, என்ன மரத்து பேரு? சந்தோஷம்.
சந்தோஷம் பொங்குதே, சந்தோஷம் பொங்குதே, சந்தோஷம் என்னில் பொங்குதே. அந்த மரத்துல போய் ஏன்ப்பா அவனுக்கு இவ்வளவு சந்தோஷம் இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, நீங்க அந்த மரத்தை கேளுங்க. அந்த மரத்துக்கு பேரு அன்பு. அந்த அன்புங்கிற மரம் உங்களுக்குள்ள வந்து ஆண்டோடைய அன்பு உங்கள்கிட்ட வந்துச்சுன்னா, வசனத்தை நீங்க வாசிக்க 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 உங்களுக்கு கிடைக்கிறது சந்தோஷம். வாசிச்சு எனக்கு சந்தோஷம் கிடைச்சி 23 வருஷமாக மிக மிக மகிழ்ச்சியா இருக்கிறேன். கர்த்தருக்குள் மகிழ்ச்சியா இருக்குது. நானும் சந்தோஷமா இருக்கேன். காரணம், 2வது மரம் எனக்கு அப்படியே எனக்கு அந்த மரத்தை பார்க்க பார்க்க ஒரே குஷியா இருக்கு. ரைட். அடுத்து பாருங்க, அன்பு, சந்தோஷம், சமாதானம். சரி, சமாதானம். இன்னைக்கு சாயங்காலம் செய்தி. இன்னைக்கு எனக்கு ஒரு முக்கியமான ஒரு ப்ரோக்ராம் இருக்கு. அதை முடிச்சாலும் முடிக்காட்டாலும் நான் வந்து மெசேஜுக்கு வந்துருக்கேன். இப்போ ஒரு புது செய்தியை நான் உங்களுக்கு ஆயத்தம் பண்ணி வச்சிருக்கேன். மூடப்பட்ட கல் அறை முடிஞ்சிருச்சு. இது அதோட சேர்ந்த கனெக்டட் வேர்டுனால உங்களுக்கு ஒரு அட்வான்ஸா நான் சொல்லிட்டேன். சமாதானம். இந்த சமாதானம் உங்களுக்குள்ள இருக்குங்கிறத எல்லாருக்கும் தெரியும். உங்களுக்கும் தெரியும். நான் பழைய மரங்களை எல்லாம் காமிச்சு பார்த்தீங்களா, இந்த மரங்கள்ல ஒரு மரம் கூட உங்களுக்கு சமாதானம் கொடுக்காது. என்ன நீங்க செய்தாலும் உங்களுக்கு ஒரு கோபம் இருக்கும், கசப்பு இருக்கும், வாய்ராக்க இருக்கும். ஆனா இந்த புதிய தோட்டத்துக்குள்ள வந்த உடனே தேவ அன்பை நம்ம பார்க்கிறோம். தேவ அன்பை நம்ம பார்க்கும்போது எப்படிங்கிறது ஒரு வசனம் உங்களுக்கு காமிச்சிடும். இந்த தேவ அன்பு நம்மளை எப்படி நம்மளை ஆசீர்வதிக்கும் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா எடுத்துக்கொள்ளுமா. 1 பேதுரு 2வது அதிகாரம் 9வது வசனம். தேவ அன்பு இந்த உங்களை வந்து அப்படியே ஒரு உற்சாகம் என்னையவா அப்படின்னு ஒரு சந்தோஷம் உங்களுக்குள்ள வரும். அது என்ன உங்களுக்கு காட்டும். 1 பேதுரு 2வது அதிகாரம். நீங்களோ, உங்களை ஏன்னா எனக்கு தெரியாது, இவளைத்தான் உங்களை இல்லாமல என்னைய மட்டுமா, நான் மட்டும் நான் பாவியா, மற்றவங்களாம் வருஷத்தான் நம்மளைத்தான் சொல்லுது. நீங்களோ உங்களை அந்தகாரத்தில் இருந்து, அந்தகாரங்கிறது பழைய தோட்டம், அந்த தோட்டத்தில் இருந்தது எல்லாமே நமக்கு நம்மளை தான் பார்த்து சொல்லுது. நம்முடைய ஆச்சரியமான ஒளியின் இடத்திற்கு வரையிலே புண்ணியங்களை அறிவிக்கும்படி தெரிந்து கொள்ளப்பட்ட chosen people. ஆண்டவர் உங்களை தெரிந்து கொண்டார், என்னை தெரிந்து கொண்டார் அப்படின்னா நமக்கு எப்படி இருக்கும்? பயங்கர சந்தோஷம் இருக்கும். இதுதான் உண்மையான சந்தோஷம். பாருங்க, ராஜரீகமான ஆசாரியர் கூட்டமும் பரிசுத்த ஜாதியம் அவருக்கு சொந்தமான ஜனம். சொந்தமான ஜனம், பரிசுத்த ஜாதி. சொந்தம்னா ஆண்டவர் பரலோக குடும்பத்துல சேர்த்துட்டார். பாருங்க, முன்னே நீங்கள் தேவனுடைய ஜனங்களா இருக்கவில்லை. 10வது வசனம். இப்பொழுதோ அவருடைய ஜனங்களா இருக்கிறீர்கள். முன்னே நீங்கள் இரக்கம் பெறாதவர்கள், இப்பொழுது இரக்கம் பெற்றிருக்கீர்கள். இது நீங்க என்னைக்கு இதை வந்து டோட்டலா புரிஞ்சு கொள்றீங்களோ அன்னைக்கு உங்களுக்கு ஆண்டோடைய அன்பு உங்களால புரிந்து கொள்ள முடியும். சரி, அடுத்த சில மரங்களை பார்த்து வேகமா முடிக்க போகிறோம். கலாத்தியர் 5:22. ஆவியின் கனியும் மரம் அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், விசுவாசம், சாந்தம், இச்சையடக்கம். இதெல்லாமே ஒவ்வொரு மரத்தையும் நீங்க பார்க்க 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 ஒரு மரம் இருக்கு. நீங்க என்ன அடி கொடுங்க சாந்தமா இருக்கு. என்ன வலிக்காதா? வலிக்குது, ஆனாலும் நான் கோபப்பட மாட்டேன்ல. கோபப்பட மாட்டேன்னு முன்னாடி புருன்னு மூக்கு முன்னாடி கோபம். சோ அந்த மரத்தை நீங்க பார்க்கும்போது ஐயோ இந்த மரம் தான் எனக்கு ரொம்ப பிடிக்குது அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அதனால பாருங்க, சாந்தம், இச்சை அடக்கம், இதெல்லாமே ஒவ்வொரு மரம். இந்த மரம் மட்டும் உள்ள இருந்துச்சு, வசனத்தை நீங்க அருமையா நினைச்சீங்கன்னா ஏற்றுக்கொள்ளலாம். சரி, நம்ம ஒரு நபரை மட்டும் நான் காமிச்சுக்கிட்டு போய், ஏன்னா முந்தின வசனத்துல மனுஷனுடைய கோபத்தை பார்க்கிறோம். இப்ப இந்த நபரை பார்க்காம டைம் இல்லை, இருந்தாலும் பார்க்காம முடிக்க முடிய மாட்டேங்குது. மூடுனே திறந்துட்டேன். சரி, இது யார் அப்படின்னு கேட்டீங்கன்னா எடுத்துக்கொள்ளுமா. மத்தேயு 11வது அதிகாரம் 20. நான் சாந்தமும் மனத்தாழ்மை. இங்க 2 மரத்தை நான் காட்டுறேன். சாந்தமும் மனத்தாழ்மை. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தன்னை சொல்றார். நான்பா யாரு? நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமா இருக்கும், என் நுகத்தின் மேல் உங்களை ஏற்றுக்கொள்ளும். இது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு சின்ன விளக்கம் சொல்றேன், அப்பதான் இது உங்களுக்கு புரியும். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து 33 வருஷமாக இந்த பூமியில் இருந்தார். 30 வயசுல ஊழியத்துக்கு வந்தார். ஊழியத்துக்கு வந்த நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்ன வேலை செய்தார்? தச்சன் மகன் அல்லவா இவன்?
அப்படிதானே சொல்லுவாங்க. தச்சன் மகன் அல்லவா? அந்த தச்சனுடைய வேலை என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு மாடை புதுசா உழுகிறதுக்கு கொண்டு வரும்போது தச்சன் வந்து, ஐயா இயேசு தச்சனே, என் மாட்டுக்கு நீங்க ஒரு நுகம் செஞ்சு கொடுங்க. அப்படின்னா கழுத்துல வைக்கிற ஒண்ணு, கழுத்துல வச்சு இதை கரெக்டா வச்சானா அந்த இதுக்கு அந்த வெயிட்டுக்கிட்டு கரெக்டா உட்காந்துருப்பாங்க. அவரை ரொம்ப அழகா மெஷர்மெண்ட் எடுத்து மரத்துல செஞ்சு, இது நான் இந்த நுகத்தை உண்டு பண்ணியிருக்கேன், உங்க மாட்டு கழுத்துல வாங்கிருங்க, மாடு அருமையா வேலை செய்யும் அப்படின்னு சொல்றாரு. வச்சா அந்த மாட்டுக்கு தெரியும் எனக்கு என்னெல்லாம் கஷ்டம் இருக்குன்னு. தெரிஞ்ச ஒரு தச்சன் இல்லை, எனக்கு ஒரு பெரிய தூக்கி மண்டையில வச்சிருந்தானே நான் செத்தே போயிருக்கு. ஆனா இவருக்கு நல்ல அன்புள்ளவர், இவர் மன சாந்தம் உள்ளவர், மன தாழ்மை உள்ளவர். எனக்கு எது முடியுமோ அது மட்டும் தான் செய்வார், முடியாதான் செய்ய சொல்ல மாட்டேன். என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொள்வேன். அது என் நுகங்கிறது என்னன்னா, அந்த மாட்டால சுமக்கக்கூடிய அளவு தான், அதுக்கு மேல எதுவுமே கொடுக்க மாட்டார். உங்க அப்பா டேய் 100 மார்க் வாங்குடா அப்படின்னு இங்க பாஸ் ஆகுதுக்கே டங்க டங்க டங்கன்னு ஆடும். 100 மார்க் எல்லாத்துக்கும் ஆசை தான், வாத்தியார் போட மாட்டார்ல, அதான பிரச்சனை. சரி, அப்ப என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள், அப்பொழுது உங்கள் ஆத்மாக்களுக்கு இளைப்பாக்கி கிடைக்கும். சரி, இப்படிப்பட்ட ஒரு நபரை நம்ம பார்க்க போகிறோம். கொஞ்சம் டைம் இருந்தாலும் நம்ம முடிச்சு விட்டா போகணும். எடுத்துக்கலாம். என்னாகவும் எடுத்துக்கொள்வோம். 12வது அதிகாரத்துக்குள்ள வருவோம். என்னாகமும் 12. மோசையை பத்தி ஆண்டவர் அழகான ஒரு சர்டிபிகேட் கொடுக்கிறார். என்ன சர்டிபிகேட் கொடுக்கிறார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, 3வது வருஷம் மோசையானவன் யாரு? மோசையானவன் பூமியில் உள்ள சகல மனிதர்களும் மிகுந்த சார்ந்தவன். நீங்க கேட்கலாம், ஐயா நீங்க தப்பா சொல்லிக் கொடுக்குறீங்களா ஐயா, இவன் வாழ கொள்றவன் ஐயா, கொலை பண்றவன் ஐயா, இவனை பார்த்து நீங்க சொல்றீங்களா? எஸ், இது பழைய தோட்டத்தில் இருந்தாலும் பழைய தோட்டத்தில் இருந்தவனை ஆண்டவர் பிடிச்சிட்டு வந்து என்ன பண்ணனார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு ப்ராசஸ்ல கொண்டு போயிடும். 40 எங்க தூக்கி 40 வருஷம் வச்சிருந்தா தெரியுமா? மாமாவுடைய ஆட்டுக்கு பின்னாடி அலைய விட்டார். அதுக்குள்ளே அவருடைய கோபம் எல்லாம் போயிடுச்சு. அடுத்த 40 வருஷம் என்ன பண்ணார் தெரியுமா? வண்ணாந்தரத்தில் நடக்க வச்சார். இஸ்ரேல் மக்கள் எல்லாம் வைவாங்க, இவர் எப்படி சாந்த குணம் உள்ளவர் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, என்னாகமும் 14:5 என்னாகமும் 14வது அதிகாரம் 5 வசனம். அப்பொழுது மோசேயும் ஆரோனும் இஸ்ரேல் புத்திரருக்கு சபைக்கு முன்பாக முகம் கொப்புற விழுந்தார்கள். ஒரு பிரச்சனைனா முகம் கொப்புற விழுகிறது, கிளவுக்கிறதுக்கு சாந்த குணம். 16வது அதிகாரம் 4வது வசனம். என்னாகமும் 16:4 மோசே அதை கேட்ட பொழுது முகம் குப்புற விழுந்தார். எதை கேட்டு? ஐயா நீ உங்களை உயர்த்தாதையா அப்படின்னு பிரச்சனை வந்துச்சா? உள்ளுற அளவுக்கு ஒரு தாழ்மை இருந்துச்சு. அதைத்தான் நம்ம பார்க்கிறோம், மன தாழ்மை உள்ள ஒரு மனிதன். சரி, இதை நாளைக்கு நம்ம தியானிப்போம். மகா இரக்கமும் கிருபையும் உள்ள பிதாவே, உம்மை துதிக்கிறோம் ஐயா. மரங்களை குறித்து ஆவியானவர் கொடுத்த வெளிச்சத்திற்காக நன்றி ராஜா. எங்களுடைய தோட்டத்திலே என்ன மரங்கள் இருக்கிறது, நாங்கள் எப்படிப்பட்ட வாழ்க்கையை வாழ்கிறோம் என்று நாங்கள் வேத வசனத்தின்படி வாழ உதவி செய்ய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் யான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆசீர்வதிக்கிறேன். இயேசுவின் நாமத்தினாலே ஜெபங்களை பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.